அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஸ் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி நைட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நைட்லேருந்து தான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். அப்புறமா தான் வந்து பிள்ளைங்க எல்லோரையும் நிற்க வச்சு வீடியோ கூட எடுத்திருந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து விருந்தெல்லாம் முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு தான் சொல்லணும். தசீம் குட்டிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணதுக்கு வந்து வீடியோவில் கொஞ்சம் நேரமாவது நின்றா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருந்தார். கொஞ்சம் நேரம் மட்டும் பிடிச்சி வீடியோவில் வந்து நிற்க வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து கேமராமேன் அதுக்கப்புறம் வந்து மாமி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எல்லா வீடியோவும் வந்து என்னால் எடுக்க முடியல. அப்பப்போ யாரெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களோ எடுங்க அந்த ஸ்பாட்டில் நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ இப்போ பாருங்களேன், அந்த தசீம் குட்டி நிற்கவே மாட்டாரு பாருங்க. அவரை பிடிச்சி வீடியோவில் நிற்க வச்சாச்சு. ஸோ மெஹந்தி நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ட்ரெஸ் மட்டும் இல்லை, மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி வந்து சாரீ, ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணுக்கு கொடுத்து விடுவாங்க. இதில் தான் வந்து கல்யாண சாரியும் வந்து சேர்ந்து வந்துருந்துச்சு. இதுலேருந்து கல்யாண சாரி எடுத்து நாளைக்கு வந்து கட்டி விடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறையா சாரீஸ், சுடிதார், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக், மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. சாரீஸ் எல்லாமே ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்று சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஹிஜாப்ஸ், புர்கா இது எல்லாமே வந்து வந்திருந்தது. இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் தான் வந்து இதில் ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுமே வந்து மொதல் நாளே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து நம்ம சாரீ வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா எடுத்து கட்ட போகிறோம். அந்த பட்டு சாரிக்கான ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு, நல்லாவே சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. எங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியல. ஆரி ஒர்க் ப்ளவுஸு அதோட சேர்த்து இந்த பட்டு சாரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் நாளைக்கு வந்து போடுறதுக்கானதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ சாரீ வந்து பாருங்கள், சாரியும் நான் எடுத்து காமிக்கிறேன். ப்ளவுஸ் மாஷால்லா ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. இந்த பட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதை நாளைக்கு கட்ட போகிறோம்ல, திரும்ப ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக மேலே மட்டும் ப்ளீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து கட்டி விட்டுறலாம் அப்படின்னு தான். பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்தது. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க எல்லாருமே வந்து அப்போலேருந்தே ரொம்ப க்ளோஸாக இருப்பாளுங்க. இவளுங்களோட குரூப் பேர் வந்து பேச்சுலர் குயின்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரே வச்சுருந்தாங்க. இனிமேல் பேச்சுலர் குயின்ஸாக இருக்க முடியாது, ஏன்னா இதில் ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணி போகிறா. அதனால் இப்போ குயின்ஸ்ன்னு வேறு மாற்றிட்டாளுங்க. பிள்ளைங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரா, தமினா, அஃப்ரின், ஜஃபீரா, தௌஃபிகா, ஷிரின் இவங்க எல்லோரும் தான். ஸோ அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டை வந்து தமினாக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தியாக வந்து சைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையிலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நடந்த கல்யாணம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. ஏன்னா ஊர்லேருந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிட்டாங்க. தசீமை மட்டும் காணும் பாருங்களேன். அவர் மட்டும் வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு நான் வெளியில் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தார். ஸோ அவரை மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருக்குறோம். தூக்கி போடு புடி, தூக்கி போடு, மேலே தூக்கி போடு. இந்த புடி 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 புடி. ஸோ தசீம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் வந்து எதுலேயுமே நிற்கவே இல்லை. அவர் வந்து நான் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போகவும் இல்லை, வீட்டிலே தான் விட்டுட்டு போயிட்டேன். இப்படியே தான் இருந்தார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுலேருந்து ஃபேஸை கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை, ஒரு சிரிப்பே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தான். ஏனே தெரியல, அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப குத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா சரியான வெயிலுங்க கல்யாணத்தன்னைக்கு, அந்த வெயிலில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு அழைக்கிறதுக்கு காரும் வந்துருச்சு. கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக டெக்கரேட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இப்போ பொண்ணு அழைச்சிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னா பாபநாசமில் இருக்கிற மண்டபத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். கூடவே வந்து பொண்ணு கூட நானும் என் மாமி மகளும் தான் சேர்ந்து போயிட்டுருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்லேருந்தும் வந்து 2 பேரை அழைக்கிறதுக்கு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் காரில் போயிட்டுருக்கோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி போகிறதுக்குலாம் சுத்தமாக எங்களுக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அதனால கோனை வச்சே நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புள்ளி வச்சு கொப்பி மட்டும் போட்டுக்கிட்டோம். ஒரு சிம்பிளான மெஹந்தி ஏதோ லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ஆனால் செவந்திருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. எம்ஏ மஹால் அப்படிங்கிற மண்டபத்தில் தான் வந்து கல்யாணம் நடந்தது. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறோம். ஹால் வந்து மாஷா அல்லாஹ் ரொம்பவே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ரெடியாகி வந்துட்டாங்க. மாப்பிள்ளையை வந்து ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு சீனி போட போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க இதில் தான் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட அத்தா தான் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ربي من كل ذنب خطيئة وأتوب إليه. Okay. பின்னாடி இருக்கு. எடுத்துட்டு போற மாதிரி திரும்ப எடுத்துட்டு பொண்ணுக்கு வந்து மாலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழம் தேங்காய் 2மே தான் அந்த பேக்கில் வந்து வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து பொண்ணு கையில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே மனம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டரை வந்து பொண்ணோட சைன் வந்து வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகர் நகையை வந்து பொண்ணோட அத்தா கையில் கொடுத்து பொண்ணு கையில் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து கருவமணி தான் வந்து பொண்ணுக்கு வந்து போட போகிறாங்க. இதுவுமே வந்து எங்கள் ஊர் பக்கம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் வந்து போடுவாங்க. கருவமணி போட்டதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாக்லேட் தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போடுற மகரான நகை வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து இப்போ போட்டு விட போகிறாங்க. ஏற்கனவே வந்து பொண்ணோட அத்தா கையில் கொடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த நகையை தான் வந்து இப்போ எடுத்து போட்டு விடுறாங்க. மாஷா அல்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கல்யாணமும் வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக வந்து முடிஞ்சுது. எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்காகவும் துவா செய்யுங்க. எப்போதுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து கேக் வெட்டுறதுக்காக கேக்கும் வந்து மாப்பிள்ளை வீட்லேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கேக் தான் வந்து கட் பண்ண போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா வந்து நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. கல்யாணம்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? பிரியாணி தான். பிரியாணி வந்து உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சு. இந்த பிரியாணி அவங்க வந்து கொட்டுறதை பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எடிட் பண்ணுறப்பவே வந்து எனக்கு வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. மதியானம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து என்னால் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியல. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்க எல்லோரும். அவங்கக்கிட்டேருந்து கிளிப்ஸ்லாம் வாங்கி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்றதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தான் வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளலாம் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளை வந்தோன்னே அரிசி இழக்கிறதுக்காக அரிசியெல்லாம் கொட்டி டெக்கரேட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. பிள்ளைங்க தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தம்பி நீங்கள் நின்றுங்க உங்களுக்கு இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தோழர்கள் தான். என்னடா டவலோடு வராங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்ப்ரே ஜிகினா இதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்காக கையில் டவலோடையே வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி அளக்க போகிறாங்க. நான் இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல, அப்படியே பாருங்கள். பிள்ளைகளை கழிச்சு விடுமா. இந்த பக்கம் மறைச்சதைங்கண்ணா அண்ணா கொட்டமோ எடுக்கணுண்ணே. அவர் கொட்டுவாப்பில் அவர் அழுதுட்டு தான் வந்திருக்காப்புல மாப்பிள்ள கொட்டுவாப்பில் விடுங்க. தம்பி தம்பி உள்ள போயிடாதீங்க, உள்ள போயிடாமா பாப்பா. போகுது பாப்பா உள்ள போகுதுமா. கான்சன்ட்ரேட் மாறுது, உள்ள போகுது. ஜி கொஞ்சம் கை வருது ப்ளீஸ். பஸ் கொஞ்சம் என்கிட்ட வந்துருங்க, என்கிட்ட வந்துருங்க. இங்கே வந்து எடுங்க, அவ்வளோதான். கொட்டும் போது ஃபுல்லாக கவர் ஆகும். இங்கே
கொட்டுற அரிசிலாம் மாப்பிள்ளை மேலே படாத மாதிரி டவல்லாம் வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அரிசிலாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நாளைக்கு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து கட் பண்ணி பொண்ணுக்கு கொடுக்கணும். பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும், மாப்பிள்ளை வந்து பொண்ணு கொடுக்கணும். பொண்ணு பக்கத்தில் பொண்ணு தோழியாக சாண்டில் கலர் ஷால் போட்டிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான் உட்காந்துருக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். மாப்பிள்ளையும் பொண்ணு கொஞ்சம் கேட்க சீக்கிரமாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஆனால் வந்து அவங்களும் கொடுக்குற மாதிரி தெரியல, இவளும் வாங்குற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த கேக் கட் பண்ணி கொடுக்குறதுலேயே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவ கொடுக்குறப்ப அவங்க வாங்க மாட்டுறாங்க, அவங்க கொடுக்குறப்ப இவ வாங்க மாட்டேங்கிறா, அப்படிங்கிற மாதிரியே தான் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. தசின் தாங்க வரப்போ எல்லாருமே ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஜீனா அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனை எல்லோரும் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. மாப்பிள்ளை தோழன்கள்லாம் பாவம் என் பிள்ளை. நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வந்து நைட்டு தோலன் சாப்பாடுக்கு வந்து 5 கறி சோறு தான் செய்வாங்க. இன்றைக்குமே அதுதான் வந்து செஞ்சுருக்குறாங்க. 5 கறி சோறுனா தால் சோறு, அதுக்கப்புறம் தால்ச்சா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, களியா, தக்காளி பச்சடி, சீனி தொகை, இதுதான் வந்து செஞ்சுருந்தாங்க. இது வந்து 5 கறி சோறு சாப்பிட்றதே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இருக்குது. ஆனால் வந்து இவங்க எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. மதியானமும் வந்து பிரியாணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. கல்யாண பிரியாணின்னு சொல்லவா வேணும், உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.